வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 10/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காகவும் இந்தியாவில் ஒருமைப்பாடு ஏற்படுத்துவதற்காகவும் அனைத்து மொழி கவிஞர்களும் பங்கேற்கும் அகில பாரத கவி சம்மேளனம் சென்னையில் நடைபெற்றது. இதில் முதலாக சென்னை அகில இந்திய வானொலி அமைப்பு இத்திருவிழாவை நடத்துகிறது. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். அகில பாரத கவி சம்மேளனம் என்ற இத்திருவிழா எங்கு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் சென்னை. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். குழந்தைகளை பாலியல் ரீதியில் துன்புறுத்துபவர்களுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட கடுமையான தண்டனை விதிப்பதற்கு வழி செய்யும் வகையில் போக்சோ சட்ட திருத்த மசோதாவானது ஜனவரி 8ஆம் தேதியன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. போக்சோ சட்டம் கொண்டுவரப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா மே 22, 2012ஆம் ஆண்டு. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். போக்சோ சட்டம் கொண்டுவரப்பட்ட நாள் எது? இதுக்கான ஆன்சர் 2012ஆம் ஆண்டு மே 22ஆம் நாள். ஓகே, இந்திய நிகழ்வுகளில் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பொது பிரிவில் பொருளாதார ரீதியாக நலிவற்ற பிரிவினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியலமைப்பின் ஸ்ரத்து 15 மற்றும் 16 திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். பொது பிரிவில் பொருளாதார ரீதியாக நலிவற்ற பிரிவினருக்கு எத்தனை சதவீதம் கூடுதல் இடஒதுக்கீட்டை அனுமதிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? இதுக்கான ஆன்சர் 10% இடஒதுக்கீடு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். சீனாவுக்கான இந்தியாவின் புதிய தூதுவராக விக்ரம் மிஸ்ரி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். சீனாவுக்கான இந்தியாவின் புதிய தூதுவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் விக்ரம் மிஸ்ரி என்பவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். இந்தியாவில் விளையாட்டு மேம்பாட்டிற்காக சீரமைக்கப்பட்ட தேசிய திட்டமான கேலே இந்தியாவின் ஒரு பகுதியான கேலே இந்தியா இளைஞர் விளையாட்டுகளின் 2வது பதிப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்மாநில அரசால் நடத்தப்படுகிறது. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். கேலே இந்தியா இளைஞர் விளையாட்டுகளின் 2வது பதிப்பு எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். நாசாவின் வெளிக்கோள்களை சுற்றி ஆய்வு செய்யும் செயற்கைக்கோளான TESS என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்டிங் எக்ஸ்பிளான்ட் சர்வே சேட்டிலைட் ஆனது HD 21749 என்னும் நட்சத்திரத்தை சுற்றி வரும் HD 21749b என்று பெயரிடப்பட்ட புதிய கோளை கண்டறிந்துள்ளது. ஓகே, இந்த நியூஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். HD 21749b என்ற புதிய கோளை கண்டறிந்த நாசாவின் விண்கலம் எது? இதுக்கான ஆன்சர் TESS என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்டிங் எக்ஸ்பிளான்ட் சர்வே சேட்டிலைட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். உலக சோலார் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக பிரணவ் ஆர் மேத்தா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய சோலார் மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் சோலார் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் பிரணவ் ஆர் மேத்தா என்பவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை மேம்படுத்தும் வழிமுறைகளை காண்பதற்காக ரிசர்வ் வங்கியானது நந்தன் நீலகினி என்பவர் தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளது. இந்த ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா 1ஆம் தேதி ஏப்ரல் 1935ஆம் ஆண்டு. ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னா சக்தி காந்ததாஸ் என்பவர். ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை மேம்படுத்த ரிசர்வ் வங்கி யாருடைய தலைமையில் குழுவை அமைத்தது? இதுக்கான ஆன்சர் நந்தன் நீலகேணி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய நாளை, அதாவது ஜனவரி 9, 1915ஆம் ஆண்டை சிறப்பிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9ஆம் நாள் வெளிநாடு வாழ் இந்திய தினமாக, அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன்படி பார்த்திங்கன்னா 15வது பிரவாசி பாரதிய திவாஸ் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கொண்டாடப்படுகிறது. இதனுடைய சிறப்பு விருந்தினராக மொரிஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜூக்நாத் என்பவர் கலந்து கொள்ள உள்ளார். ஓகே, இந்த நியூஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்க்கலாம். 15வது பிரவாசி பாரதிய திவாஸில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் யார்?
இதுக்கான ஆன்சர் பிரவீன் ஜுக்நாத். இவர் வந்துட்டு மொரிஷியஸ் நாட்டினுடைய பிரதமர். ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எஸ்டர்டே கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுகன்யா சம்ரிதி யோஜனா என்ற சிறு சேமிப்பு திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. செகண்ட் கொஸ்டின், புகையிலை ஒழிப்பு தின விருது 2017ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் எஸ்கே அரோரா என்பவருக்கு. தேர்ட் கொஸ்டின், கவுசர் போர் விமானத்தை எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? இதுக்கான ஆன்சர் ஈரான். ஃபோர்த் கொஸ்டின், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புதிய ஆளுநர் யார்? இதுக்கான ஆன்சர் சத்யபால் மாலிக். ஃபிஃப்த் கொஸ்டின், உலக மனிதநேய தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆகஸ்ட் 19. ஓகே, எஸ்டர்டே கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2018ஆம் ஆண்டுக்கான சிறந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? செகண்ட் கொஸ்டின், புதுடில்லியில் நடைபெற்ற பங்குதாரர்கள் கருத்தரங்கின் 4வது பதிப்பை யார் துவங்கி வைத்தார்? தேர்ட் கொஸ்டின், ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற இந்தோ சீனா கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு தொடங்கியுள்ளது? ஃபோர்த் கொஸ்டின், தேசிய குற்ற ஆவண அமைப்பின் இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஃபிஃப்த் கொஸ்டின், தேசிய பழங்குடியினருக்கான ஆணையத்தின் செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஓகே, இன்றைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதுக்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இதுபோல் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பில் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.